வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ ஒரு வழியாக லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு நம்மளோட சொந்த மண், தாய்நாட்டு மண்ணுக்காக ஏங்கிட்டேங்க. ரொம்ப ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட ரொம்ப ஏங்கிட்டேன். நடக்கக்கூடிய துயரங்கள், நடக்கக்கூடிய சம்பவங்கள் என் வாழ்க்கையில் ரொம்ப விளையாண்டுருச்சு இந்த ஒரு வருஷம். இந்த வாழ்க்கையில் ஒரு வருஷம் நான் மறக்கவே மாட்டேன். யார் யார் என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் வாழ்க்கையில் நான் ரொம்ப மறக்கவே மாட்டேன். நல்லதாகவும் இருக்கட்டும், கெட்டதாகவும் இருக்கட்டும், பழசை நாங்கள் மறக்கவே மாட்டோங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆண்டவன் அதுக்கான பதில் கொடுப்பாரு என்ற நம்பிக்கையோடு நான் என்னோடய சொந்த ஊருக்கு வந்துட்டேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் ஒரு இளைஞன் இருப்பானா, நான் அந்த சிச்சுவேஷனில் இருந்தேன். தன்னந்தனியாக பேசிக்கிட்டு தன்னந்தனியாக புலம்பிக்கிட்டு இருந்த ஒரு காலங்கள் அப்படியே நம்ம ஊருக்கு வந்தது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன நிம்மதியாக எனக்கு எதிர்பார்த்த ஒரு தருணங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னதான் இருந்தாலும் 100 சொந்தத்தை 1000 சொந்தத்தை விட்டு வெளியூர் போகிறவங்க கஷ்டம்தாங்க. அதுக்கான பலனும் கிடைக்கலன்னா கஷ்டம்தாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட ஓரளவுக்கு துரும்பாகவே இழைச்சி போய் வந்திருந்தேன். அப்படியே போர் அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு குன்னூர் வந்த உடனே நான் ஃப்ரீ பேடாக குன்னூருக்கு தாங்க வண்டி எடுத்துகிட்டு போனேன். இந்த ஊரில் நான் எனக்கு அங்கே இருக்கும்போது ஒரு ஒரு கூண்டில் அடைப்பட்ட கிளி மாதிரி இருந்தேங்க. இப்போது எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நான் அந்த டென்ஷன்லாம் விட்டுட்டு நான் இந்தியாவுக்கு வந்தது திரும்பி லீவுக்கு தான். திரும்பி போகக்கூடிய சிச்சுவேஷன் வந்தாலும் வரலாம். இதை நான் உங்கள் கூட ஒன்று ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னதான் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அதை துணிச்சலாக நின்று ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நான் பெரிய அறிஞனெல்லாம் இல்லைங்க, என்னோடய அனுபவத்தில் நான் சொன்னேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.